வணக்கம் நேயர்களே. இன்றைய தலைப்பில் நான் பேச இருக்கிறது, என் பெயர் கவியரசு, வழக்கறிஞர் ஆகிய நான். இன்றைய தலைப்பில் நான் பேச இருப்பது திராவிட இயக்க வரலாறு, அதன் சமூக நீதி கொள்கையும். சமூக நீதி கொள்கை என்றால் இடஒதுக்கீட்டு கொள்கையும் பற்றிய ஒரு தலைப்பை நான் பேச இருக்கிறேன். 1892 ஆண்டு திராவிட மகாஜன சபை என்று உருவாக்கப்பட்டது. அதை உருவாக்கியவர்கள் பண்டிதர் அயோத்திதாசரும் இரட்டைமலை சீனிவாசனாரும். அதன் பின் 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று உருவாக்கிறார்கள். அதன் பின் 1920 நீதி கட்சி என்று உருவாக்கம் செய்கிறார்கள். அதை உருவாக்கியவர்கள் சார் பி.டி. தியாகராயரும், டி.எம். நாயரும், நடேச முதலியாரும். அதன் பின் 1944 திராவிடர் கழகம் என்று உருவாக்கிறார்கள். சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி என்பது திராவிடர் கழகமாக உருமாறியது. அதன் பின் 1949 திராவிட முன்னேற்ற கழகமாக உருவாக்கம் செய்கிறார்கள். அதை உருவாக்கியவர் உங்களுக்கே தெரியும், அறிஞர் அண்ணா அவர்கள். பின்னர் அதுவே 1972 எம்ஜிஆர் அவர்களால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று உருவாக்கம் செய்கிறார்கள். அதன் பின் 1993 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு புதிய திராவிட கழகம் உருவாகிறது. அதன் தலைவர் திரு வை. கோபால்சாமி என்கின்ற வைகோ. மறுபடியும் பின்னர் 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று உருவாக்கிறார்கள். அதை உருவாக்கியவர் மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள். இப்பொழுது நாம் திராவிட இயக்கங்களை பற்றி பார்த்தோம். அது எந்த ஆண்டில் துவங்கப்பட்டது, அதை பற்றி நாம் ஒரு சிறு குறிப்பை பார்த்தோம். இப்பொழுது அதனுடைய இடஒதுக்கீட்டு கொள்கை எப்படி உருவானது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். நீதி கட்சி ஆட்சியில் 44% இடஒதுக்கீடை வழங்குகிறார்கள் பார்ப்பனர் அல்லாதார் மக்களுக்கு, நான் பிராமின்ஸ் பீப்புள். பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு 44% இடஒதுக்கீடு. அதன் பின் திராவிட முன்னேற்ற ஆட்சியில் 1969 31% பார்ப்பனர் அல்லாதர், ஓபிசி என்று சொல்லப்படுகிற அதர் பேக்வர்ட் கிளாஸ், இதர மற்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, அதாவது ஷெட்யூல்டு மக்களுக்கு 18%. ஆக மொத்தம் சேர்த்தால் இடஒதுக்கீடின் எண்ணிக்கை 49%. பின்னர் திமுகவின் ஆட்சி முடித்த பின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் இடஒதுக்கீட்டில் மாற்றம் கொண்டு வருகிறார். அது என்னவென்றால், இதர பிற்படுத்தப்பட்ட சாதியினருக்கு, ஓபிசி என்கின்ற சொல்லப்படுகிற இதர பிற்படுத்தப்பட்ட சாதிக்கு 51% இடஒதுக்கீடை கொடுக்கிறார். 50% இடஒதுக்கீடு. ஷெட்யூல்டு மக்களுக்கு 18%. ஆக மொத்த 68% இடஒதுக்கீடை தருகிறார்கள். அதன் பின் மீண்டும் திமுக திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இதர பிற்படுத்தப்பட்ட சாதி என்று சொல்லப்படுகிற அதர் பேக்வர்ட் கிளாஸ் என்கின்ற இதர பிற்படுத்தப்பட்ட சாதியை இரண்டாக பிரித்து பிசி என்கின்ற சொல்லப்படுகிற பிற்படுத்தப்பட்ட சாதிக்கு 30%, எம்பிசி என்கின்ற என்பிசி என்று சொல்லப்படுகிற இதர பிற்படுத்தப்பட்ட சாதிக்கு 20%, 18% ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஷெட்யூல்டு மக்களுக்கு 18%. ஆக மொத்தம் ஒன்று சேர்த்தால் 69% இடஒதுக்கீடு. ஒன்று அருந்ததி எஸ்டி பழங்குடியினரும் சேர்த்து 69% இடஒதுக்கீடு. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஜெயலலிதா அம்மையாரால் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு இடஒதுக்கீட்டை 69% இருந்த அந்த இடஒதுக்கீட்டை அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்று சொல்லப்படுகிற
அட்டவணையில் 9வது அட்டவணையில் அதை சேர்த்துவிட்டு 76வது திருத்தமாக அதை சேர்த்து விட்டார்கள் என்கின்ற பெருமையை சமூக நீதி காத்த வீராங்கனை என்கின்ற பட்டத்தை பெற்ற அம்மையார் ஜெயலலிதா 69% இடஒதுக்கீட்டை உயர்த்தி உள்ளார் என்பது இது வரலாற்று புத்தகத்தில் இடம்பெற்று இருக்கிறது என்பதை நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.